Hi friends, welcome to Skills Village. ஸ்கில்ஸ் வில்லேஜில் நேச்சுரல் கிச்சன் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு கடையல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது மிளகாய் தக்காளி கீரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மிளகாய் தக்காளி அல்லது மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க, மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க. அந்த மணத்தக்காளி கீரை எல்லாருமே வணக்கி சாப்பிடுவோம், எல்லாத்துக்குமே தெரியும். அது குடற்புண் ஆற்றக்கூடிய வல்லமை பெற்றது. அது மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பழங்களாகட்டும் காயாகட்டும் நம்ம அப்படி தான் தூக்கி போடுவோம். அந்த பழங்களையும் காய்களையும் வச்சு நம்ம ஒரு கடையல் குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே பயன்படுத்துகிற பொருட்கள் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி போட்டதுக்கப்புறமா நல்லா சுண்டை வந்து இதை வதக்கிக்கோங்க. அப்போ அதில் லைட்டாக அதில் கசப்பு தன்மை மாதிரி இருக்கும், அது போகும். ஃபுல்லாக நல்லாவே சுண்டை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நல்லா சுண்டை வதக்கிக்கோங்க. மணத்தக்காளி பார்த்திங்கன்னா வாய் புண்ணு, நம்ம பழங்களை ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சி சாப்பிட்லாம், நல்லா இனிப்பு சுவையாக தான் இருக்கும். காயுமே முடிஞ்சால் நீங்கள் சாப்பிட்லாம், இலையும் சாப்பிட்லாம். உங்கள் வாய்ப்புண்ணு உடனே ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. வயிற்றில் இருக்கிற குடல் புண்ணு இருந்து எல்லாத்தையுமே வந்து இது ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகவும் இந்த மிளகாய் தக்காளி கீரையிலேருந்து பழங்கள் எல்லாமே பயன்படுது. இந்த மாதிரி நீங்கள் கீரை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மணத்தக்காளி காய் பழம் ரெண்டையுமே பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கடையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சுவையும் இருக்கும். இதில் வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா?